நம்ம நினச்ச மாதிரியே ஃபங்க்ஷன் எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சிருச்சு மாலா. எல்லா பசங்களும் இங்கே தான் விளையாண்டுட்டு இருக்காங்களா? அதான் ஒரே சத்தமாக இருக்கு. ஆமாக்கா, எல்லாரும் ஒன்றா இந்த மாதிரி விளையாடுறத பார்க்கறக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நாளைக்கு ஸ்கூல் இருக்குல்ல மாலா. டே பண்டி, சிண்டு, 2 பேரும் எவ்வளோ நேரம் விளையாடுவீங்க? 2 பேரும் வாங்கடா, போய் படுக்கலாம். அம்மா ப்ளீஸ்மா, இன்னைக்கு ஒரு நாள் நாங்க எல்லாரும் இங்க நான்சி வீட்லயே படுத்துக்கிறோம்மா. ப்ளீஸ்மா, நாளைக்கு காலையில எந்திரிச்சு நான் வந்துடுறேம்மா. ஆமா பெரியமா, ப்ளீஸ் பெரியமா. ஆண்டி ப்ளீஸ் ஆண்டி, இன்னைக்கு தானே ஆண்டி எங்க புது வீடு கட்டியிருக்கோம். இன்னைக்கு நாங்க எல்லாரும் ஒண்ணா படுத்துக்கிறோம் ஆண்டி. அக்கா விடுங்கக்கா, எனக்கும் தனியா படிக்கிறதுக்கு ஒரு மாதிரி இருக்குக்கா. அவர் வேற வெளியில போயிருக்காரு, எத்தனை மணிக்கு வருவாருன்னே தெரியலக்கா. அதுவும் சரிதான், அண்ணன் எத்தனை மணிக்கு வருவாருன்னே தெரியாம நீ தனியா எப்படி இருப்ப? சரி மாலா, அங்க அம்மாவுக்கு பசிக்கும், நான் உள்ள போய் அவங்களுக்கு டிஃபன் ஏதாவது பண்ணி கொடுக்குறேன். உங்ககிட்ட நாளைக்கு காலையில பேசுறேன். அக்கா நான் சப்பாத்தி மாவெல்லாம் பிசைஞ்சு வச்சுட்டேன்க்கா, எல்லாத்துக்கும் போட்டு வண்டி கிட்ட கொடுத்து விடுறேன்க்கா. சரி மாலா, எனக்கும் ரொம்ப டயர்டா தான் இருக்கு, நீ கொடுத்து விடு. ஹை பெரியமா ஓகே சொல்லிட்டாங்க. பண்டி அண்ணா, நம்ம எல்லாரும் சேர்ந்து இன்னைக்கு இங்கேயே ஜாலியா படுத்துக்கலாமா? ஐயோ, ரோஸோட அம்மா வர்றாங்க. ஹாய் நான்சி மாம், ரோஸ் கூட்டிட்டு போலான்னு வந்தேன். ஹாய் ரோஸ், லேட் ஆயிடுச்சுல்ல, போலாமா? ஆண்டி ப்ளீஸ் ஆண்டி, இன்னைக்கு ரோஸ் நாங்க எல்லாரும் இங்க ஒண்ணா சேர்ந்து படுத்துக்கிறோம் ஆண்டி. ஆமா ரோசம்மா, இன்னைக்கு எல்லாரும் இங்கேயே படுத்துக்கிறேன்னு சொல்றாங்க. எனக்கும் தனியா படுக்கிறதுக்கு ஒரு மாதிரி இருக்கு. நீங்க போங்க, நானே அவங்களுக்கு டிஃபன் எல்லாம் கொடுத்து படுக்க வச்சிடுறேன். ஓ அப்படியா, சரி ஓகே. ரோஸோட நைட் ட்ரெஸ் மட்டும் நான் கொடுத்து விடுறேன், எனக்கு கூட இம்பார்ட்டன்ட் மீட்டிங் இருக்கு. மம்மி எனக்கு நைட் ட்ரெஸ் எல்லாம் வேண்டாம் மம்மி, நான் நான்சியோட ட்ரெஸ்ஸே யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே தென், நாளைக்கு மார்னிங் ஸ்கூல் இருக்கல்ல, நாளைக்கு மார்னிங் 7 o'clock எந்திரிச்சோடனே வீட்டுக்கு நேரத்திலேயே அனுப்பிச்சு வச்சிருங்க. ஹை, ரோஸோட அம்மாவும் அதிசயமா ஒத்துக்கிட்டாங்க. இன்னைக்கு செம ஜாலியா இருக்க போகுது. நோ கைஸ், எனக்கு இந்த மாதிரி அடுத்தவங்க வீட்டில் படுத்தா சுத்தமா தூக்கம் வராது. லில்லி லோட்டஸ், நம்ம 3 பேர் வீட்டுக்கு போலாமா? ஏ டயானா, என்னப்பா இது? நாளைக்கு என்ன உனக்கு ஸ்கூலா இருக்கு, ஏன்பா இப்படி பண்ற? வாட் இஸ் திஸ் டயானா, உனக்கு தெரியாது? ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் ஒண்ணா ஜாலியா படுத்தா பேசிட்டே செம ஜாலியா இருக்கும் தெரியுமா? ப்ளீஸ் டயானா, நீயும் இன்னைக்கு எங்க கூடயே படுத்துக்கோயே. பட் எனக்கு நைட்டு புது பிளேஸ்ல படுத்தா எனக்கு வந்து கெட்ட கெட்ட ட்ரீம்ஸ் வர்ற மாதிரி இருக்கும், எனக்கு சரியா தூக்கம் வராதே. ஏ நான்சி, என்னடி இது? அந்த பொண்ணுக்கு தான் தூக்கம் வராது, ஏதோ கனவு வரும்னு சொல்லுதே. ஏமா டயானா, நாங்கள் எல்லாரும் இத்தனை பேர் இருக்கோம்ல, என்னம்மா பயம்? நீயும் எங்கள் கூடயே படுத்துக்கோ. உனக்கு பயமா இருந்துச்சுன்னா நீ வேணா என் பக்கத்தில் வந்து படுத்துக்கோமா. நோ ஆண்டி, எனக்கு புது பிளேஸில் படுத்தா எனக்கு சுத்தமாக தூக்கமே வராது ஆண்டி. அதான் நான் ரொம்ப யோசிக்கிறேன் ஆண்டி, நான் வீட்டுக்கே போகட்டுமா? என்னது இது? இந்த பொண்ணு சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கு. ஏண்டி நான்சி, அவ தான் ரொம்ப பயப்படுறாள்ல, பேசாம அவளை வீட்டுக்கே அனுப்பிச்சு வச்சிருங்க. அம்மா, நாங்கள் தான் இவ்வளோ பேர் இருக்கோம்ல. டயானா நீ ஒன்று பண்ணு, நீ சென்டர்ல வந்து படுத்துக்கோ, சரியா? லில்லியன் லோட்டஸ், எனக்கு வெளியில இம்பார்ட்டன்ட் ஷாப்பிங் ஒன்று பண்ண வேண்டியது இருக்கு. நீங்களும் என் கூட வர்றீங்களா? ஷாப்பிங் முடிச்சுட்டு அப்படியே டின்னர் சாப்பிட்டு வந்துடலாம். டயானா நீயும் வா, வந்து ஜாயின் பண்ணிக்கோ. நோ மம்மி, எனக்கு எதுவும் ஷாப்பிங் பண்ண வேண்டாம், நீங்க மட்டும் போயிட்டு வாங்க மம்மி. ஓகே தென் டயானா, நீ ஏதோ ஷாப்பிங் பண்ணணும்னு சொன்ன இல்ல, நீ வந்தேன்னா உனக்கு தேவையானது எல்லாம் ஷாப்பிங் பண்ணிக்கலாம். ஆண்டி, இவங்க எல்லாரும் என்ன இவங்க கூட படுக்க சொல்றாங்க ஆண்டி. நம்ம நாளைக்கு ஷாப்பிங் போய்க்கலாமா? உங்களுக்கு வேணும்னா நீங்க இன்னைக்கே போயிட்டு வந்துருங்க ஆண்டி. ஓகே பை, டேக் கேர். மார்னிங் நேரத்துல வீட்டுக்கு வந்துருங்க. ஏ நான்சி, மணி 7 ஆக போகுது, எனக்கு உள்ள நிறைய வேலை இருக்கு, மழை பெய்யுற மாதிரி இருக்கு. நீங்க எல்லாரும் உள்ள வந்து ஏதாவது டிவி பாருங்க. அட கடவுளே, இது எதுவுமே செட் பண்ணாம இருக்கே. இந்த நான்சியோட அப்பா வேற போயிட்டு எத்தனை மணிக்கு வர்றாருன்னு தெரியல. இதை எப்படி நான் தனியால செட் பண்ண போறேன்? அம்மா என்னம்மா இது? நான் மத்தியானம் கூட சரியா சாப்பிடவே இல்லம்மா, எனக்கு ரொம்ப பசிக்கிற மாதிரி இருக்கு. சாப்பிட்றதுக்கு என்னம்மா இருக்கு? எங்க எல்லாத்துக்கும் தூக்கம் வேற வர்ற மாதிரி இருக்குமா? இப்போ தாண்டி டிஃபனே செய்ய போகிறேன், அதுக்குள்ளே நீ பசிக்குதுன்னு சொல்லிட்டியா? அது சரி சரி, நீங்கள் எல்லாரும் இங்கே இருங்க, நான் ஒரு 10 நிமிஷத்தில் உங்களுக்கு சப்பாத்தி சுட்டு எடுத்துகிட்டு வரேன், சரியா? கிச்சன்லேயும் எதுவும் செட் பண்ணாமல் அப்படியே இருக்கு, இப்போ போய் தான் நான் செட் பண்ணணும். பசங்க வேற பசிக்குதுங்கிறாங்க. ஏ பண்டி, இங்க பாத்தையா? சோஃபா எதுவுமே செட் பண்ணல, எப்படி நம்ம தரையில உட்கார முடியும்? நான்சி அக்கா, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லக்கா, நம்மளே சேர்ந்து செட் பண்ணிடலாம்க்கா. லில்லி அக்கா, லோட்டஸ் அக்கா, பார்த்து ஜாக்கிரதையா தூக்குங்க. நான்சி எங்க அப்பா ரொம்ப காஸ்ட்லியான சோஃபா வாங்கி போட்டிருக்காரு. வாட் இஸ் திஸ் சிண்டு? செட் பண்ணலாம்னு சொல்லிட்டு இப்படி நீ சோஃபா மேல ஏறி உட்கார்ந்துகிட்டு இருக்க. திஸ் இஸ் நாட் நைஸ் சிண்டு. டே சிண்டு, செட் பண்ணலாம்னு சொல்லிட்டு எங்க கிட்ட எல்லாம் வேலை வாங்கிட்டு நீ ஜாலியா சேர் மேல ஏறி உட்கார்ந்துட்டு வந்துட்டு இருக்க. சாதாரணமா சேரை தூக்குனாலே வெயிட்டா இருக்கும், இதுல நீ வேற ஏன்டா இப்படி பண்ற? தயவு செஞ்சு கீழே இறங்கி உட்காருடா. உன்னை வச்சுட்டு இழுத்தா ஏதாவது ஸ்கிராட்ச் ஆயிட போகுது, அதுக்கும் எங்க அம்மா கடைசியில என்னதான் திட்டுவாங்க. டயானாக்கா, டயானாக்கா, என்னக்கா நீங்க தனியாவே ஒரு சேரை தூக்கிட்டு வர்றீங்க? நான்சி அக்கா பாத்தீங்களா, அவங்களுக்கு பயங்கர ஸ்ட்ரென்த். ஒரு சேர் தூக்குறது ஈஸி தான் சிண்டு, இந்த மாதிரி பெரிய சோஃபா தூக்குறது தான் ரொம்ப கஷ்டம்.
ஐயோ அம்மா நான்சி, உங்க அப்பா இந்த சோஃபாவை எங்க வாங்கினாரு? இது சோஃபாவா இல்ல சேரான்னு தெரியல, ஆனா செம பயங்கர சாஃப்டா ஸ்ட்ரென்த்தா இருக்கு நான்சி. ஹை, எல்லாத்தையும் எடுத்து நம்மளே செட் பண்ணிட்டோமா? இரு இன்னும் கொஞ்சம் செட் பண்ண வேண்டியது இருக்கு. இங்க பக்கத்துல ஒரு டீபாய் ஒண்ணு இருந்துச்சு, அதை எடுத்து போடுங்க. பண்டியண்ணா டீபாய் கடியில போடுறதுக்கு ஏதோ ஒண்ணு இருக்கும்னா. ஆமா பண்டி, கீழே ஒரு ரக்கு மாதிரி எங்க அம்மா ஒன்று வாங்கி வச்சிருக்காங்க. நீ வெயிட் பண்ணு, நான் அதை எடுத்து போடுறேன். அதுக்கு மேலே தான் டீபாய் போடணும்னு சொன்னாங்க. இதை போட்டா ஒரு வழியா முடிஞ்சிச்சு. நான் அப்படியே சிண்டு மாதிரி சோஃபா மேலேயே படுத்து தூங்க போறேன் பண்டி. இல்லையே, இன்னும் ஏதோ ஒண்ணு பாக்கி இருந்துச்சு. டே சிண்டு, நீ கொஞ்சம் எந்திரிச்சினா சோஃபாக்கு ரெண்டு சைட்லயும் அந்த டேபிள் லேம்ப் வச்ச டேபிள் போடலாம்டா. சைட் டேபிள்னு சொல்லுவாங்க. வாவ், இந்த சோஃபா எல்லாம் செட் பண்ணதுக்கு அப்புறம் பார்க்கறதுக்கு உங்க வீடு ரொம்ப சூப்பரா இருக்கு நான்சி. உண்மையாவே ரொம்ப நல்லா இருக்கு. டே சிண்டு, நானும் அப்ப இருந்து பாத்துட்டு இருக்கேன். நீ இப்படியே படுத்துக்கிட்டே இருக்க. நீ கொஞ்சம் எந்திரிச்சு இந்த பக்கம் வாடா. அப்பதான் அந்த சைட்ல ரெண்டு டேபிள் போட முடியும். அண்ணா, எனக்கு ரொம்ப டயர்டா இருக்குண்ணா, எனக்கு டின்னர் கூட வேணாம். தயவு செஞ்சு என்ன தொந்தரவு பண்ணாம அப்படியே வச்சிருங்க. நான் இப்படியே படுத்து தூங்க போறேன். காலையில தான் எந்திரிக்க போறேன். ஆமா நான்சி, சிண்டு சொன்ன மாதிரி இது எல்லாத்தையும் செட் பண்ணிட்டு அப்படியே இங்கேயே பாய் போட்டு படுத்து தூங்க போறேன் நான்சி. எனக்கும் ரொம்ப டயர்டா இருக்கு. உங்க அம்மா கிட்ட சொல்லிரு, எனக்கு சாப்பிட்றக்கெல்லாம் எதுவும் வேண்டாம். பண்டி, எங்க அம்மா நம்ம இதெல்லாத்தையும் செட் பண்ணிருப்போம்னு எதிர்பார்த்திருக்கவே மாட்டாங்க. இப்போ நான் எங்க அம்மாவை கூப்பிட்டு சொல்ல போறேன். அம்மா, அம்மா, சீக்கிரமா இங்க வந்து பாருங்கம்மா. அம்மா ப்ளீஸ்மா, இங்க சீக்கிரம் வாங்க. ஏ நான்சி, இங்க கிச்சன்ல எதுவுமே செட் பண்ணாம இருக்கு. எதுக்குடி இப்ப என்ன கூப்பிட்டுட்டு இருக்க? அம்மா இங்க வாங்கம்மா. அட பரவாயில்லையே, நீங்க எல்லாருமே சேர்ந்து இந்த சோஃபா சேரு எல்லாத்தையும் எடுத்து போட்டுட்டீங்களா? அட கடவுளே, பரவாயில்ல. சின்ன பசங்களா இருந்தாலும் நல்ல பொறுப்பா தான் இருக்கீங்க. அட, இந்த பெரிய சேர் ரொம்ப வெயிட்டா இருக்குன்னு சொன்னாரே, அதை கூட எடுத்து போட்டுட்டீங்க. ரொம்ப தேங்க்ஸ் பண்டி. டேய் சிண்டு, என்னடா இது? உனக்கு பிடிச்ச சப்பாத்தி தாண்டா பண்ணிட்டு இருக்கேன். சாப்பிட்டு அதுக்கப்புறமா தூங்குங்க, சரியா? அம்மா, எங்க யாருக்கும் எதுவும் வேண்டாம்மா. எங்களுக்கு ரொம்ப டயர்டா இருக்கு. நாங்க படுத்து தூங்குறோம்மா. ஏய், என்னடி இது? உனக்கு பசிக்காதுன்னா நீ பேசாம இரு. பண்டி சிண்டுக்கெல்லாம் ரொம்ப பசிக்கும். அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சப்பாத்தி குருமா தான் பண்ணிட்டு இருக்கேன். ஆண்டி, சப்பாத்தியா பண்றீங்க? ஆண்டி, என்கிட்ட கொடுத்தீங்கன்னா நான் சீக்கிரமா ஈஸியா தேய்ச்சி கொடுத்துருவேன் ஆண்டி. அதுக்கப்புறம் நீங்க சீக்கிரம் போட்டு எடுத்துடலாம். ஆண்டி, ஆமா ஆண்டி, நானும் பண்டி அண்ணாவும் சேர்ந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்றோம். நீங்க வாங்க, எனக்கு ரொம்ப பசிக்கிற மாதிரி இருக்கு. அதுவும் சரிதான். நான் ஒருத்தியே தனியா சப்பாத்தி சுட்டேன்னா ரொம்ப நேரம் ஆகும். நீங்க ரெண்டு பேரும் வந்து தேய்ச்சி கொடுத்தீங்கன்னா நான் ஈஸியா போட்டு எடுத்துருவேன். சீக்கிரமா எல்லாரும் கிச்சனுக்கு வாங்க. ஹை ஜாலி. நான்சி அக்கா, எனக்கு சப்பாத்தி மாவு பிசைஞ்சு அது டிஃப்ரெண்ட் ஷேப்ல போடுறதுன்னா ரொம்ப பிடிக்கும். பண்டி அண்ணா சீக்கிரம் வாங்கண்ணா. அடப்பாவமே, பசிக்கவே இல்லைன்னு சொன்னா, இவனை நம்பி எங்க அம்மா கிட்ட சொன்னதுக்கு முதல்ல ஆளா போய்கிட்டு இருக்கானே. எனக்கும் லைட்டா பசிக்கிற மாதிரி இருக்கு. வாங்கப்பா, ஆளுக்கு ஒரு சப்பாத்தி சாப்பிட்டு வந்துடலாம். டயானா, என்ன பாக்குற? நீ சப்பாத்தி செஞ்சதெல்லாம் பார்த்ததே இல்லையல்ல, போய் பாரு போ. என்னம்மா டயானா, நீயும் சப்பாத்தி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலான்னு வந்தியா? மாவு பிசைஞ்சு வச்சிருக்கேன். சப்பாத்தி தேய்க்கிறதுக்கு கட்டை எடுத்து வச்சிருக்கேன். நீங்க தேய்ச்சி கொடுத்தீங்கன்னா போட்டு எடுத்துடலாம். அம்மா, இன்னும் நீங்க ஒரு சப்பாத்தி கூட தேய்க்கலையா? எனக்கு ரொம்ப பசிக்குதுமா. ஏமா இப்படி பசியா இருக்கிறப்ப வேலை வாங்குறீங்க? ஏ நான்சி, நம்ம எல்லாரும் சேர்ந்து பண்ணோம்னா 2 நிமிஷத்துல பண்ணிடலாம். நானும் சிண்டுவும் சேர்ந்து இப்ப எப்படி பண்றோம்னு பாரு. இந்த பசங்க ரெண்டு பேரும் அவங்க அம்மாவுக்கு நல்ல ஹெல்ப்ஃபுல்லா இருக்கானுங்க. இந்த நான்சி ஒரு வேலையும் செய்யறதில்ல. எப்ப பார்த்தாலும் ஏதாவது கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கா. ஏ பண்டி, உன்னால எங்க அம்மா இப்ப என்ன திட்டிட்டு இருக்காங்க பாரு. என்ன பண்ண போறீங்க? நான்சி அக்கா, இங்க பாத்தீங்களா? இந்த மாதிரி சப்பாத்தி மாவு பிசைஞ்சு வச்சிருந்தாங்கன்னா எடுத்து நம்ம ஒரு 4 தடவை இந்த மாதிரி தட்டணும்க்கா. அப்பதான் சாஃப்டா வரும். ஏ என்னடா சிண்டு, இது இப்படி தட்டிக்கிட்டு இருக்கா? எனக்கு ரொம்ப பசிக்குதுடா. சீக்கிரமா வந்து மாவை தேய்ச்சி கொடுங்க. நான் எடுத்து கொடுக்குறேன் எங்க அம்மா கிட்ட. இரு நான்சி, அவசரப்படாத. பண்டி அண்ட் சிண்டு, எனக்கு கூட இதை வச்சு ஏதாவது பண்ணணும்னு ஆசையா இருக்கு. எனக்கும் ஏதாவது ஒர்க் கொடுங்களேன். டயானாக்கா, இங்க பாத்தீங்களா? இந்த மாதிரி மாவை குட்டியா பண்ணி அதுக்கப்புறமா இந்த சப்பாத்தி கட்டைய வச்சு இப்படி பிளாட்டா செஞ்சு கொடுத்தா தோசைக்கல்ல போட்டு எடுத்தா சப்பாத்தி ஆயிருங்கக்கா. வண்டியண்ணா, என்னன்னா இது ரவுண்டாவே வரமாட்டேங்குது. டே சிண்டு, இந்த மாதிரி பண்றதுக்கு முன்னாடி குட்டி குட்டி ரவுண்டா பால் மாதிரி பண்ணணும்டா. நீ முதல்ல எடுத்து இதை ஓரமா பண்ணு. அக்கா, நீங்க தானே ஏதாவது ஒர்க் வேணும்னு கேட்டீங்க. இங்க பாருங்க, இந்த மாதிரி குட்டி குட்டி பாலா பண்ணி வச்சிடணும். அப்புறம் தேய்ச்சாதான் நல்லா சர்க்கிளா வரும்க்கா. இந்தாங்க, நீங்க இது எல்லாத்தையும் குட்டி குட்டி பால் மாதிரி பண்ணி கொடுங்க. ஓ மை காட் சிண்டு, எனக்கு உன்ன மாதிரி பெர்ஃபெக்ட்டான சர்க்கிளா வரல. பட் நான் ஓரளவுக்கு ட்ரை பண்ணிருக்கேன். ஓகேவா பாரு? அதெல்லாம் ஓகே தான் டயானா. இங்க பாரு, குட்டி ரவுண்டா இருந்தா குட்டி சப்பாத்தி வரும், பெரிய சர்க்கிளா இருந்தா பெரிய சப்பாத்தி வரும். இப்போ இந்த சப்பாத்தி கட்டையை வச்சு அப்படியே தேய்ச்சோம்னா ஒரு பெர்ஃபெக்ட் சர்க்கிள் மாதிரி வருது பத்தியா? ஆண்டி, இது ஓகேவா பாருங்க. என்னடா இது, இப்பதான் முதல் சப்பாத்தி தேய்ச்சிட்டு இருக்கீங்களா? அம்மா, நீங்க தானே இவங்க ரெண்டு பேத்தையும் பாராட்டுனீங்க. இவங்க அவங்க
அம்மாக்கு எவ்வளவு டார்ச்சர் கொடுப்பாங்கன்னு எனக்கு தான் தெரியும். இன்னும் கொஞ்ச நேரம் பாருங்க அவங்க என்னென்ன பண்றாங்கன்னு உங்களுக்கு தெரியும். ஏ நான்சி, என்னது இது? நாங்கெல்லாம் எங்க அம்மாக்கு நல்லா தான் ஹெல்ப் பண்ணுவோம். டே சிண்டு, அடுத்தது ஸ்கொயர் சப்பாத்தி பண்ணலாம்டா, அது சூப்பரா வரும். பண்டி அண்ணா, ஸ்கொயர் சப்பாத்தி எல்லாம் வேண்டாண்ணா, ஹார்ட் மாதிரி பண்ணுங்க, இல்லாட்டி டைமண்ட் மாதிரி பண்ணுங்கண்ணா. அட கடவுளே, நான்சி சொன்னது கரெக்டா தான் போச்சு. இந்த பசங்களை விட்ட பாவத்துக்கு இவ்ளோ நேரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவ்ளோ நேரம் தேய்ச்சி 3 சப்பாத்தி தான் தேய்ச்சிங்களா? அம்மா வெயிட் பண்ணுங்கம்மா, அடுத்தது ட்ரையாங்கிள் சப்பாத்தி, ஹார்ட் சப்பாத்தி, டைமண்ட் சப்பாத்தி எல்லாம் தேய்ச்சி கொடுப்பாங்க. ஐயோ, இதுக்கெல்லாம் நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன்னா வெடிஞ்சிரும். டேய் பண்டி, உங்க அம்மாக்கு வேற சப்பாத்தி சுட்டு கொடுக்கணும்டா, சீக்கிரமா எடுத்து கொடுங்க. நான்சி சொன்னது சரியா தான் போச்சு. இந்த பசங்க அந்த அக்காவை ரொம்ப தொந்தரவு பண்ணுவானுங்க போல தெரியுதே. பண்டி அண்ணா, பெரியமா இதெல்லாம் பண்ணவே விட மாட்டாங்கண்ணா. இங்க பாருங்க, ஹார்ட் மோல்டு, சாரி ஹவுஸ் மோல்டு வச்சிருக்கேண்ணா. இதை வச்சு அப்படியே பிரஸ் பண்ணி எடுத்தோம்னா வீடு மாதிரி சப்பாத்தி வரும். டயானாக்கா பாத்தீங்களா? ஏ பண்டி, என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? அம்மா இங்க பாருங்கம்மா, இவங்க அடுத்தது ஹவுஸ் சப்பாத்தி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆமா ஆண்டி, சூப்பரா இருக்கும். டேய் சிண்டு, 2 பேரும் நீங்க தேய்ச்ச வரைக்கும் போதும், முதல்ல எந்திரிங்கடா மேல. அரை மணி நேரமா உட்காந்துட்டு 3 உருட்டி கொடுத்துருக்கீங்க. அம்மா பசிக்குதுமா, இப்ப சுட்டிருக்கீங்களா இல்லையா? ஒரு 10 சப்பாத்தி சுட்டதுக்கு அப்புறம் இந்த ஹாட் பாக்ஸை கொண்டு போய் பண்டி அவங்க அம்மா வீட்டில் கொடுத்துட்டு வந்துரு. பாவம், அவங்க அம்மாவுக்கு ரொம்ப டயர்டா இருக்குன்னு சொன்னாங்கடி. அவங்க பாட்டிக்கு சித்திக்கு எல்லாத்துக்கும் சேர்ந்து சுட்டு வச்சிருக்கேன், புரியுதா? சரிம்மா, நீங்க சுட்டு ஹாட் பாக்ஸ்ல போட்டு கொடுங்க, நான் போய் கொடுத்துட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா சாப்பிட்றேன். சுட்டாச்சு நான்சி, நீ இதை போய் கொடுத்துட்டு வந்துரு. அதுக்குள்ள உங்க எல்லாத்துக்கும் நான் சுட்டு ரெடியா வைக்கிறேன். என்னடா பண்டி, ஆச்சா இல்லையா? ஆச்சு ஆண்டி, நீங்களும் எங்க அம்மா மாதிரியே எதுவுமே பண்ண விட மாட்டேங்கிறீங்க. ரொம்ப போர் அடிக்கிற மாதிரி இந்த மாதிரி ரவுண்டான சப்பாத்தியே போட்டுட்டு இருக்கீங்க. இந்த கல்லுல ஒவ்வொன்னா போட்டா சரிப்பட்டு வராது, 2 3ன்னு ஒன்னா போட வேண்டியதுதான். அம்மா நான் போய் சப்பாத்தி கொடுத்துட்டு வந்துட்டேம்மா. சரி, ஹால்ல ரோஸ், லில்லி, லோட்டஸ் எல்லாரும் இருக்காங்கல்ல, அவங்களையும் கூப்பிடுங்க. எடுத்து வச்சுட்டு 2 சப்பாத்தியாவது சாப்பிட்டு படுங்க. காலையில இருந்து சரியாவே சாப்பிடல நீங்க யாரும். ஆண்டி வெயிட் பண்ணுங்க ஆண்டி, இன்னும் இந்த ஒரே ஒரு ஹார்ட் சப்பாத்தி மட்டும் அமுத்தி தரேன், அதை மட்டும் போட்டு கொடுத்துருங்க ஆண்டி, ப்ளீஸ் ஆண்டி. டேய் பண்டி, இன்னும் அந்த மோல்ட வச்சு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நீங்க பண்ண வரைக்கும் போதும், மீதி மாவை நான் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சு நாளைக்கு சுட்டு தரேன். முதல்ல எடுத்து வச்சுட்டு எல்லாரும் உட்காருங்க வாங்க. நான்சி, நீ சாப்பிட்றதுக்கு எல்லாத்துக்கும் பிளேட்டு தண்ணி எல்லாத்தையும் எடுத்து வை. ஆண்டி, நாளைக்கு காலையில ஸ்கூல் இருக்குல்ல, எங்க எல்லாத்துக்கும் ரொம்ப டயர்டா இருக்கு ஆண்டி. நீங்க தான் எங்க அம்மா கிட்ட கேட்டு எப்படியாவது லீவ் போடுறதுக்கு பெர்மிஷன் வாங்கி கொடுக்கணும் ஆண்டி. ஆமாம்மா ப்ளீஸ்மா, ரொம்ப டயர்டா இருக்குமா, நாளைக்கு ஒரு நாள் மட்டும் லீவ் போட்டுக்கிறோம்மா. நினைச்சேன் நீங்க எல்லாரும் இதுக்கு தான் இங்க இன்னைக்கு ஒண்ணா படிக்கிறதா சொன்னீங்களா? நோ ஆண்டி, நாங்க 2 பேரும் லீவ் போட மாட்டோம். லீவ் போட்டு அதுக்கப்புறம் நோட்ஸ் எல்லாம் காப்பி பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கும் ஆண்டி. ஆண்டி எனக்கு ஒரே ஒரு சப்பாத்தி போதும் ஆண்டி, நான் சப்பாத்தி இதுக்கு முன்னாடி சாப்பிட்டதே இல்ல. ஏ டயானா, சப்பாத்தி சாப்பிட்டு பாருப்பா, பிரெட் மாதிரி தான் இருக்கும், ரொம்ப சாஃப்டா இருக்கும். ஆண்டி எனக்கு நிறைய போடுங்க, ரொம்ப பசிக்கிற மாதிரி இருக்கு. இன்னும் 1 போடுங்க ஆண்டி, இன்னும் ஒரு 2 போட்டுருங்க. ஐயோ, இவன் விட்டா எல்லாத்தையும் சாப்பிட்டுருவான் போல. ஆண்டி எனக்கு ஒரு 2 வச்சுட்டு அதுக்கப்புறம் மீதி அப்படியே அவனுக்கு வச்சிருங்க. டே சிண்டு, சாப்பிட்டு முடிச்சிட்டு கேளுடா, இன்னும் எத்தனை சப்பாத்தி வேணா போடுறேன், முதல்ல அதை சாப்பிடு. ஏமா டயானா, நீங்க ஏதோ லீவுக்கு வந்திருக்கீங்களாமே, லீவு முடிச்சு நீங்க இங்கேயே ஸ்கூல்ல சேர்ந்துக்குவியா இல்ல உங்க ஊருக்கு போயிருவியா? நோ ஆண்டி, இப்போ எங்களுக்கு யூஎஸ்ல சம்மர் ஹாலிடேஸ் விட்டுருக்காங்க. லீவ் முடிச்சுனே நாங்க எல்லாரும் ஊருக்கு போயிருவோம் ஆண்டி. நான் கூட இவங்க மாம் கிட்ட இவளை இங்கேயே ஸ்கூல்ல சேர்த்து சொன்னேன் ஆண்டி, நோ சொல்லிட்டாங்க. அதுவும் கரெக்டு தாம்மா, அவங்க அங்கேயே படிச்சிருக்காங்க, இங்கே வந்து அவங்களுக்கு எதுவும் செட் ஆகாது இல்லையா? சரி நீங்கள் சீக்கிரமாக சாப்பிட்டு படுங்க, மணி இப்போவே 11 ஆக போகுது, காலையில் நேரத்தில் எந்திரிக்கணும்ல. வாவ், சப்பாத்தி உண்மையாவே ரொம்ப சாஃப்டா இருக்கு ஆண்டி, பிரெட்டை விட ரொம்ப நல்லா இருக்கு. சாப்பிடுமா, இங்க நம்ம ஊர் சாப்பாடெல்லாம் ரொம்ப ஹெல்த்தியான சாப்பாடு, உங்க ஊருது மாதிரி கிடையாது. எனக்கு இன்னொரு சப்பாத்தி போடுங்க ஆண்டி, ரொம்ப நல்லா இருக்கு. டே சிண்டோ, சப்பாத்தி வேணும்னு கேட்டு வாங்கிட்டு அப்படியே சாப்பிடாம வச்சிட்டு இருக்க, சீக்கிரமா சாப்பிடுறா. அண்ணா நான் சாப்பிட்டு தானா இருக்கேன். பரவாயில்லையே, எல்லாரும் சாப்பிட்டுட்டீங்க. ஏண்டா சிண்டு, இன்னும் ஒரு 2 சப்பாத்தி வைக்கட்டுமா? நீதான் பசி தாங்க மாட்டியே. ஐயோ ஆண்டி, என் கழுத்து வரைக்கும் சாப்பிட்டேன், எனக்கு போதும் ஆண்டி. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோக்கான கிவ்அவே கொஸ்டின், இந்த வீடியோல யார் யாரு எந்தெந்த ஃபர்னிச்சர் தூக்கிட்டு வந்தாங்க, இந்த கொஸ்டினுக்கான ஆன்சரை டிஸ்பிளேல தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பிச்சு வச்சிருங்க. தேங்க்யூ ஸோ மச், பாய்.